ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் வந்து ஆகஸ்ட் 20லேருந்து ஆவடியில் நடந்துகிட்ருக்கு. சரியா, அதாவது 3 டேஸ்க்கான ஃபிசிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரியா, 4th டே. சரியா, 4th டேக்கான ஃபிசிக்கல் ஆகஸ்ட் 23 ஹெவி ரெயின், கன்யூஸாக ரெயின் இருந்ததுனால அதை வந்து செப்டம்பர் 3 சரிங்களா, செப்டம்பர் 3 தள்ளி வச்சுருக்காங்க. சரி, அவங்களுக்குலாம் வந்து ஒரு 10 டேஸ், அதாவது ஒரு 1 வீக் ஆஃபர் மாதிரி. அந்த 1 வீக்கை வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரி, அந்த 1 வீக் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அந்த 1 வீக் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹைட்ரேஷன் எடுங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. அதே உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான். நல்லா தண்ணி குடிங்க. சரியா, ஒர்க் அவுட் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் மாடரேட்டாகவே பண்ணிக்கோங்க. அந்த நான் 1 வீக்கில் நான் ஒர்க் அவுட் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஹெவியாக பண்ணி இன்ஜுரி ஆகிடாமல். சரியா, அந்த 1 வீக்கை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரி, அந்த 1 வீக்கில் வந்து நல்லா மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மைண்டை நல்லா செட் பண்ணுங்கள். சரி, ஐயோ ஓடிடலாமா அப்படின்னு என்கிட்டலாம் ப்ரோ எனக்கு 23 வருது ப்ரோ, செலெக்ஷனில் 24 ஓடிடலாமா ப்ரோ எனக்கு 25 வருது ப்ரோ, செலெக்ஷனில் 24 ஓடிடலாமா ப்ரோ எனக்கு வந்து 28 வருது ப்ரோ, செலெக்ஷனில் ஓடிடலாமா ப்ரோ, அடுத்த செலெக்ஷனுக்கு இப்போ நான் வந்து ட்ரை பண்ணலாமா ப்ரோ, அந்தமாரி நிறைய பேர் கேட்குறாங்க. சரியா, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் எப்பவுமே ரெடி ஆகிறீங்க, அப்போ இப்போயே கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா, இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 28 வந்தானே ஏன் இப்போ செலெக்ஷனில் 24 ரொம்ப ஓட முடியாதா? மைண்ட் செட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்னால் நான் முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பி எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 98 kg இருந்தார். சரியா, எப்படி 98 கிலோ. சரியா, ப்ராக்டிஸில் வந்து அவருக்கு எவ்வளோ வந்துச்சு டைமிங் வந்து எல்லோரும் கேட்டுக்கோங்க. சரியா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறதுனால தான் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ப்ராக்டிஸில் வந்து அவருக்கு டைமிங் வந்து 26:30. சரியா, லாஸ்ட் வீக் ட்ரையல்ஸ் பார்க்கும்போது 26:30 வந்துச்சு டைமிங். 26:30 அவருக்கு வந்துச்சு டைமிங் ட்ரையல்ஸில். அவர் வந்து 98 கிலோ வெயிட் இருக்கார். ஆனால் அவர் செலக்ஷனில் ஓடின டைமிங் வந்து 4 கிலோமீட்ரு. அதாவது ஃபஸ்ட்டு 4 கிலோமீட்டர் அவரோட டைமிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 18.13 செகண்ட். சரிங்களா, 18 நிமிஷம் 13 செகண்ட். லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர் அவருக்கு வந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே வந்து ஒரு 6.25 நிமிஷம். சரியா, 6 நிமிஷம் 45 செகண்ட் கிட்ட ஆயிடுச்சுங்க. டோட்டலாக அவரோட டைமிங் வந்து 25 நிமிஷம். ப்ரோ, நான் வந்து 4 கிலோமீட்டர் நல்லா எஃபோர்ட் போட்டு ஆல் அவுட் ஓட்டேன் ப்ரோ. 5வது கிலோமீட்டர் என்னால் ஓட முடியல ப்ரோ. அந்த 5வது கிலோமீட்டரு அந்த டைமிங் சேர்த்தே அவரோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 25 நிமிஷம். சரிங்களா, அதாவது 5 கிலோமீட்டரு 5.2 கிலோமீட்டர். சரியா, 5.2 கிலோமீட்டர் 13 லேப்ஸ் அவர் 25 நிமிஷத்தில் ஓடி இருக்காரு. வெயிட் வந்து 98 kg. அவர் ட்ரையல்ஸில் ஓடின டைமிங் வந்து 26 நிமிஷம் 30 செகண்டு. சரியா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் குறைச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவார், ப்ரோ நான் ஓடிடுவோம் ப்ரோ. அதேமாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசும்போது பாசிட்டிவ் வைப் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்கள் ஆல் அவுட் உங்களோட பெர்சனல் பெஸ்ட் டைமிங் வரும். சரி, உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸில் ட்ரையல்ஸில் டைமிங் வரலாட்டாலுமே அது வந்து உங்களுக்கு பெர்சனல் பெஸ்ட்டு உங்களுக்கு செலெக்ஷனில் வரும். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ப்ரோ எனக்கு இது வரைக்கும் டைமிங் வரல, ப்ராக்டிஸில் 25 தான் வருது, ப்ராக்டிஸில் 24 தான் வருது, செலெக்ஷன்லாம் ஓடிடலாமா அப்படின்னு கிவ் அப் பண்ணாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரியா, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். சரியா, ஓடுறதுக்கு முன்னாடியே கிவ் அப் பண்ணிடாதீங்க. சரியா, அது இந்த மோட்டிவேஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ப்ரோ இந்த வாட்டி நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல ப்ரோ, அடுத்த செலெக்ஷனாக நான் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு இன்னும் ஏஜ் இருக்குது ப்ரோ, அந்த மாதிரி சொல்லாதீங்க. சரியா, கிடைக்கிற வாய்ப்பை இந்த வாட்டி நான் அடிச்சிடுவோம் ப்ரோ, இந்த வாட்டி நான் கிளியர் பண்ணியிருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருங்க. சரியா, அதனால் யாருமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. சரியா, அடுத்து கம்மிங் டேஸில், சரியா, இப்போ நாளைக்கு ஆகஸ்ட் 25லேருந்து இன்னும் ஒரு 7 to 8 days ஃபிசிக்கல் நடக்க போகுது இல்லையா? சரியா, 7 days ஃபிசிக்கல் நடக்குது. அந்த 7 days வந்து அதாவது இது வரைக்கும் வந்து கிரவுண்டில் நடந்துச்சு. சரிங்களா, கிரவுண்டில் நடந்துச்சு. அதுக்கடுத்து மழையின் காரணமாக ஒரு நாள் ஃபிசிக்கல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அடுத்து ரோட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணாங்க. ஒரு இதில் 360 மீட்டர் வருது, ஒரு இதில் 380 மீட்டர் வருது, ஒரு இதில் 390 மீட்டர் வருது, ஒரு இதில் 385 மீட்டர் வருது, ஒரு இதில் வந்து 400 மீட்டர் வருது. அதெல்லாம் வந்து வருது. அது வந்து நம்ம அதே டார்கெட் பண்ணி இப்போ ஒருத்தர் குரூப்பில் அனுப்பிவிட்றாரு, இதான் மெஷர்மெண்ட், இதான் கரெக்டாக இருக்குது அப்படி 360 மீட்டர் அனுப்புகிறாங்க. நீங்கள் அதை டார்கெட் பண்ணி போகிறீங்க, 360 மீட்டர் தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. சரியா, நீங்கள் 13 லேப்ஸ்ன்னு சொல்லி போகிறீங்க, அவங்க 14 லேப்ஸ் ஓட சொல்லிட்டாங்களா? சரியா, அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். நம்ம வந்து எப்போதுமே டார்கெட் இலக்கு வந்து நம்ம பெருசாகவே வைக்கலாம். சரியா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, ஸ்க்ரீனில் காட்டுறத நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரியா,
சரிங்களா. அந்த காட்டுறேன் பாருங்கள், ஒரு 4 மாடல்ஸ் காட்டுறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 சரிங்களா, 14 லேப்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 360 மீட்ரு சரிங்களா. 360 மீட்ரு தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து அனுப்பி விட்ருக்காரு சரியா. அந்த 360 மீட்டர் நம்ம டார்கெட் பண்ணி போகிறோம். 13 லேப்ஸ் தான் ஓட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணி போகிறோம். அந்த 360 மீட்டரில் நம்ம 13 லேப்ஸ் ஓடினா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 மீட்டர் கம்மியாக இருக்கும் சரிங்களா. 300 மீட்டர் வந்து 300 மீட்டருக்கு மேலே உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் சரி. அதனால் 360 மீட்டர் வச்சு உங்களுக்கு வந்து 14 லேப்ஸ் ஓட சொல்லிட்டாங்க. அந்த ஸ்பாட்டை வந்து நீ 14 லேப்ஸ் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் சரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும் சரியா. நான் வந்து இப்போ 360 மீட்டர் தான், நமக்கு வந்து 13 லேப்ஸ் தான் ஓடணும், டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அழகாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம அப்படின்னு அந்த நோக்கத்திலே நம்ம அந்த தாட்லேயே போகக்கூடாது சரிங்களா. நம்ம இன்னும் அட்வான்ஸாக இன்னும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அதேமாரி 13 லேப்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். 380 மீட்டர் இது வந்து இதுவும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது சரியா. டிஸ்டன்ஸ் வந்து இதுவும் ஒரு 60 மீட்ரு கம்மியாக தான் இருக்குது சரியா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 385 மீட்டர் மெஷர் பண்ணால் உங்களுக்கு வந்து 13 லேப்ஸ் சரிங்களா. 13 லேப்ஸ் 385 மீட்டர் மெஷர் பண்ணால் உங்களுக்கு வந்து 5000 மீட்டர்ஸ் இல்லை 5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா 5 மீட்டர்ஸ் வருது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 × 400 மீட்டர் சரியா. அதாவது 400 மீட்டர் வச்சு அதேமாரி உங்களை 13 லேப்ஸ் ஓட சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா 200 மீட்டர் வருது. இதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து 360 மீட்டராகவே இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. 380 மீட்டராகவே இருந்துட்டு போட்டோம், 385 மீட்டராகவே இருந்துட்டு போட்டோம் இல்லை. நம்ம வந்து 400 மீட்டராகவே டார்கெட் வச்சுக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரா 200 மீட்டர் நம்ம டார்கெட்டை வச்சா தான் நமக்கு வந்து இது சரியா. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போதுமே டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணாதீங்க சரியா. டிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எத்தனை லேப்ஸ் ஓட சொல்கிறாங்க சரியா. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். எத்தனை லேப்ஸ் ஓட சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ரெடி பண்ணணும் சரியா. இப்போ 13 லேப்ஸ் தான் ஓட சொல்கிறாங்க சரியா. 13 லேப்ஸாக ஓட சொல்கிறாங்க. 13 லேப்ஸில் உங்களுக்கு வந்து சரிங்களா 13 லேப்ஸில் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கூட இருந்தாலும் சரி, 380 மீட்டர் இருந்தாலும் சரி, 385 மீட்டர் இருந்தாலும் சரி, 13 லேப்ஸில் 400 மீட்டர் இருந்தாலும் சரி, நமக்கு தேவை டைமிங் சரிங்களா. எப்படியும் லேப்ஸ் சுத்த தான் விட்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. 13 லேப்ஸ் ஓடணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, 14 லேப்ஸ் ஓடணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருந்தாண்ணே சரிங்களா. அதாவது வந்து 5-200 ஓட விட்டானே, 5 கிலோமீட்டர் ஓட விட்டானே, 200 மீட்டர் கம்மியாக ஓட விட்டானே சரிங்களா. நீங்கள் 30 லேப்ஸ் ஓட சொன்னால் நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், ABCD அதில் அந்த வீடியோ பார்க்காதான் பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா. இப்போ வந்து 140 பேஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 140யும் நீங்கள் 13 லேப்ஸ் ஓடுற மாதிரி ஓடுங்க சரியா. இல்லைனா நீங்கள் வந்து 145 பேஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 140க்கும் நீங்கள் அந்த ஒரே பேஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஓடுங்க சரியா. இல்லை 150 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 150யும் நீங்கள் ஒரே பேஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஓடுங்க சரியா. அதாவது ஸ்டார்டிங்கை விட மிடிலை விட ஃபினிஷிங் வந்து எஃபோர்ட் இருக்கணும் சரியா. நிறைய பசங்க வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் தான் நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய ரீசனாக இருக்குது சரியா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா. அது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ப்ரோ இதில் நான் ஃபாலோ பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து டைமிங் வந்துருச்சு அப்படின்னு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 22 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, ஆனால் 12 லேப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சரியா. அதனால் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து அங்கே வந்து சொல்ல போகிறது இல்லை கவுண்ட் லேப்ஸ், அவங்க சொல்ல போகிறது இல்லை, நீங்கள் தான் கவுண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து 12 லேப்ஸ் ஓடி 12 நிமிஷத்தில் ஓடினாலும் நீங்கள் ரிஜெக்ஷன் தான் சரியா. 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் சரியா. 13 லேப்ஸ் ஓட சொன்னாலும் அவங்க எத்தனை லேப்ஸ் ஓட சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சரியா. ஐயா 380 மீட்டர் தான், 360 மீட்டர் தான், நமக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஜாலியாக நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடக்கூடாது சரியா. நம்ம வந்து லேப்ஸ் 13 லேப்ஸ் ஓட சொன்னால் அந்த 13 லேப்ஸ் எப்படி பிளான் பண்ணி ஓடணும், எப்படி டைமிங் வச்சு ஓடணும், எப்படி மைண்ட் செட் படித்து ஓடணும், எப்படி அந்த லேப்ஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. 12 லேப்ஸ் ஓடிட்டு நான் 13 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 11 லேப்ஸ் ஓடிட்டு நான் வந்து 13 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரியா. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வந்து ரோட்டில் ஓடக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கோங்க சரியா. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓடுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க. லேப்ஸ் வந்து நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறது சரி, எப்படி டைமிங் வச்சு ஓடுறது, எப்படி 24 நிமிஷத்தில் ஓடுறது சரி, அந்த ரோட்டில் நம்ம எப்படி ஓடுறது சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 days வந்து பார்த்திங்கன்னா 50 பேராக ஓட விட்டாங்க, ஒவ்வொருத்தரையாக ஓட விட்டாங்க, சென்சார்லாம் வச்சுருந்தாங்க. மேபி இதுலேயும் கண்டிப்பாக RFID இருக்கும் சரியா. கண்டிப்பாக RFID இருக்கும், கண்டிப்பாக சென்சார் இருக்கும். உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 லேப்ஸ் ஓட சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் ஓட விடலாம், 150 பேர் கூட ஓட விடலாம், 200 பேர் கூட ஓட விடலாம். ஏன்னா கிரவுண்டுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஏற்கனவே சின்ன கிரவுண்டு சரி. அதனால் வந்து அதில் வந்து இடித்து ஓட முடியாது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறதுனால 50 பேர் ஓட விட்டாங்க. இதான ரோடு வந்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இல்லையா.
அதனால் வந்து இதில் 100 பேர் கூட ஓட விடலாம், 150 மெம்பர்ஸ் கூட ஓட விடலாம். ஏன்னா 150 மெம்பர்ஸ் ஓட விட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 பேர் வராங்க அப்படின்னா ஒரு 10 பேட்ச் தான் சரிங்களா. 10 பேட்ச் தான். 10 பேட்ச்னால் அவங்களுக்கு வந்து காலைல 6 மணிக்கு ஓட விட்டால் கூட 5 ஹவர்ஸ் ஆகும், 11 o'clock முடிச்சுக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரி. எத்தனை மணிக்கு ஓட சொன்னாலும் சரி, நீங்கள் எங்கே ஃபஸ்ட் பேஜ் ஒன்றாலும் சரி, சென்ட்ரல் பேஜில் ஒன்றாலும் சரி, லாஸ்ட் பேஜில் ஒன்றாலும் சரி, மைண்ட் செட்டை மட்டும் விட்றாதீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. உங்களால் முடியும், நம்புகிற வரைக்கும் உங்களால் முடியும். நீங்கள் எப்போ கிவ் அப் பண்ணுறீங்களோ, ஐயோ வெயில் வந்துருச்சே சரியா, ஐயோ நம்ம லாஸ்ட் பேஜில் வந்துட்டோம் சரியா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிவ் அப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களை மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா. கிவ் அப் பண்ணிடாதீங்க. பாடியை வந்து ஹைட்ரேஷனாகவே வச்சுக்கோங்க. நல்லா ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருங்க, நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, எலக்ட்ரால் வேணால் எலக்ட்ரால் குடிச்சிக்கிட்டே இருங்க. பாடி வந்து எக்காரணத்து கொண்டும் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடவே கூடாது. ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெங்கே கேப் கிடைக்கும் அங்கங்கே லைட்டாக படுத்து ரெஸ்ட் எடுங்க சரியா. அதாவது எந்தளவுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அந்தளவுக்கு தான் வந்து காலைல கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக ஓட முடியும் சரியா. ஓகே நண்பா, நாளைக்கு நல்லா பண்ணுங்கள் சரியா. யாருக்குமே ஸ்டார்டிங் இப்போ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு தான் முத நாள் சரியா. நாளைக்கு வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் நாள் வந்து ரோட்டில் ஓட போகிறீங்க. நீங்கள் ஓடுறத வச்சு உங்களோட ரிசல்ட்டை வச்சு தான் அடுத்து வர பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு ரோட்டில் மாற்றிட்டாங்க நம்ம நல்லா ஓடிடலாம் அப்படின்னு. அந்த சந்தோஷம் வந்து என்றைக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடக்கூடாது சரியா. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தவொடனே தான் நீங்கள் வந்து ஹாப்பி ஆகணும் சரி. அது வரைக்கும் வந்து மைண்டை விட்டுறக்கூடாது சரியா. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டும் நல்லது தான். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமைகிற வரைக்கும் நல்லது, அது நெகட்டிவாக மாறிடக்கூடாது இல்லையா. அதனால் சரிங்களா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இப்போ ஏபிஏ நான் போட்டிருக்கேன் ஏபிசிடி சரி. அந்தமாரி வந்து 4 இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதான் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, தேங்க்யூ.